இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றது அந்த கோடு தான். அவன் பேரு தான் ஹெச்எஸ்என். ஹே வாரியர்ஸ்! நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, ஆஃபீஸ் போகும்போது, போதும். லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு இருக்கு. அங்க எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு யூனிக்கான ஐடி தேவைப்படும். சேம் இதே மாரி தான் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோடு இருக்கு. ஏன்னா 5% டாக்ஸ் ரேட்லயே 1000 பொருள் இருக்கும். அதுல இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்றது அந்த கோடு தான் ஹெச்எஸ்என். ஹெச்எஸ்என்னா என்ன அப்படின்னா, ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நாமென்கிளேச்சர். இது ஒரு யூனிவர்சல் கோடு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ஹெச்எஸ்என்ன யூஸ் பண்றாங்க. இதே சர்வீஸ் செக்டாரா இருந்தா அதுக்கு எஸ்ஏசி கோடு இருக்கு. எஸ்ஏசினா சர்வீசஸ் அக்கவுண்டிங் கோட். இதிலும் சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். இன்வாய்ஸ்ல 4 டிஜிட் யூஸ் பண்ணுமா? 6 டிஜிட் யூஸ் பண்ணுமா? இல்ல 8 டிஜிட் யூஸ் பண்ணுமான்னு? சிம்பிள். உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் பிலோ 5 crore இருந்தா 4 டிஜிட் ஹெச்எஸ்என் யூஸ் பண்ணுங்க. அதுவே அபோவ் 5 crore இருந்தா 6 டிஜிட் ஹெச்எஸ்என் யூஸ் பண்ணுங்க. இதே எக்ஸ்போர்ட் பண்ற மாரி இருந்தா 8 டிஜிட் ஹெச்எஸ்என் யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அந்த இன்வாய்ஸ்ல அந்த ப்ராடக்ட்டோட கோடு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஜிஎஸ்டி ரிலேட்டடா எந்த சப்போர்ட் தேவைப்பட்டாலும் ஸ்மார்ட் ஃபீலிங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரீ சப்போர்ட்ட கண்டிப்பா நாங்க பண்ணி தருவோம். தேங்க் யூ.